ஜெபம் எங்க இருந்ததோ அல்லேலூயா அங்கே கர்த்தர் கிரியை செய்வார்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல பாருங்க பாருங்க, ஆண்டவரிடத்தை பார்த்து ஒரு வார்த்தை பேசுவதை ஜெபம் தான். அல்லேலூயா. ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? இது பிரேயர். ஆண்டு அவனை வாக்குத்தத்தம் கொடுத்து போன வழியில் வச்சு திடீர்னு கேட்குறான், ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர்? அது பிரேயர். இப்படி சின்னதும் பெரிதுமாக ஏராளமான ஜெபங்கள் உண்டு. முழங்கால் படியிட்டு ஜெபித்த ஜெபங்கள் உண்டு. அல்லேலூயா. நின்று ஜெபித்த ஜெபங்கள் உண்டு. தனிமையாய் ஜெபித்த ஜெபங்கள் அதிகம். குழுவாய் ஜெபித்த ஜெபங்கள் புதிய ஏற்பாட்டு கதை அதுவும் உண்டு நிறைய. அல்லேலூயா. ஒரு ஜெபம் என்பது தேவனை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தன் காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது தான் ஜெபம், பேசுவது. ஆமென். சிலர் தங்கள் வீட்டில் ஜெபிப்பார்கள் அறையில், சிலர் தங்களுடைய தோட்டத்தில் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. எங்கிருந்து என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ஏனென்றால் நம்ம தேவன் நம்மோடு கூட வருகிறவராக. ஆண்டு சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையை விட்டு விலகாத ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். நான் நம்பி இருக்கிற உலக பந்தங்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் மாறி போய்விடுவார்கள். ஆமென். மாறாத ஒருவர். அல்லேலூயா. ஐயோ சொல்லுவோம், ஆண்டவர் ஒருவர் மட்டும். ஆமென். உலகத்தில் எல்லாரும் கைவிடுவாங்க. அல்லேலூயா. தகப்பனும் தனையும் நம்ம நினைச்ச கைவிடலாம். மனைவி கணவன் அவர்களுக்கு பிரிவு ஏற்படலாம். பிள்ளைகள் கைவிடலாம். அல்லேலூயா. சொந்த பந்தங்கள் கைவிடலாம். ஆமென். நண்பர்கள் கைவிடலாம். அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத ஒருவர் நம்முடைய அருமையான மனிதனுடைய அன்புகள் மாறி போய்விடும். நம்ம ஆண்டுடைய அன்பு மாறாதது. மனிதனோடு பழக பழக அந்த அன்பு பழையதாகி விடுகிறது. ஆமென். சிறு குழந்தையா இருக்கும்போது ஒரு பாசம், வாலிபத்தில் ஒரு பாசம், வாலிபத்தில் அழகை பார்த்து ரசனையாகிய பாசம். ஆமென். நடுத்தர வயதை தாண்டுமோ ஒரு விதமான பாசம், முதுமையில் எல்லா பாசங்களும் வெட்டுண்டு போயிடுது. நம்ம ஆண்டவர் அல்லேலூயா. ஆமென். நம்முடைய முதிர் வயதிலேயும் நம்மை சுமக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. முதிர் வயது வரையிலே அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ஏசாயாவுல கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். கையில் நல்ல சொல்லும், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, கையில் சொல்லும், பிறந்த பிறகு ஏங்குறேன்னு சொல்லல. ஆமென். 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 தாயின் வயிற்றில் தோன்றும் போதே அவர் ஏந்துகிறார். ஆமென். ஆமென். எவ்வளவு நல்ல ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா. அவ்வளவு பாதுகாவல் கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும் போது நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆமென். தேவனை குறித்த அறிவு என்றால் இதுதான். அல்லேலூயா. சொல்லுவோம்.
தாயின் வயிற்றில் வாசிங்கள் ஏந்தி தாங்கினேன், ஏந்தினேன், அடுத்தது தாங்கினேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதை புரிந்தவர்கள் தான் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். ஆண்டவர் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அன்பு வருகிறது யாருக்கு என்றால், அல்லேலூயா, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்தவங்க? புரிந்தவர்கள். ஓ, என்னுடைய ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர், என் மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார், எவ்வளவு கரிசனை. என் தாய் தகப்பனிடத்தில் செலுத்தாத கரிசனை, என் தாய் தகப்பனால உலகத்தில் யாராலும் கிடைக்காத ஒரு பாதுகாவல். ஆமென். என்னுடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற கரிசனை, அதை அறிந்தவன் தான் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பார்ப்பார். ஒரு ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது என்றால் அவரை நமக்கு அறிவுறுத்துகிற வசனங்களாக இதெல்லாம். அப்ப இந்த வசனங்களை படித்து கேட்கதா? அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவரா, இவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவரா, என்பது இவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவரா. நம்ம நினைப்போம் எனக்கு யாருமே இல்லை. தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் யாருக்கு அஞ்சிடுவே, என் முகத்தை தேடும் என்று இன்னவன் நான் அன்பு கொண்டு நோக்குவேனும் பொன்முகமே, என் முகத்தை தேடும் என்று இன்னவன் நான் அன்பு கொண்டு நோக்குவேனும் பொன்முகமே, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறும் போது வெட்கம் அடைந்து போவதில்லையே, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறும் போது வெட்கம் அடைந்து போவதில்லையே, கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் அஞ்சிடுவே, தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரினும் அரவணைக்கும் உந்தன் கரமே, தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரினும் அரவணைக்கும் உந்தன் கரமே, கடலுக்கு
அல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு நல்ல காலம். அவருடைய இந்த அன்பை நாம் புரிந்தால்தான் அவரை உண்மையாக நாம் என்ன செய்ய முடியும்? சேவிக்க முடியும். அவருடைய அன்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் புரியாத ஒரு மனுஷன் ஆண்டவரை நம்ப மாட்டான், ஆண்டவரை நேசிக்க மாட்டான். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்வது ஒரு போலியாக இருக்கும். ஆமென். நம்ம பார்த்து வரலாம். நேரமாக சொல்லுவோம். எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூப்பிடுறார். ஆமென். மனிதன் கூப்பிடுறான். அப்பா கவனி, பயப்படாத, நான் பார்த்துக்கிடுறேன் சொல்றாங்களா இல்லையா? சில காரியங்கள் ஆமா, மனுஷனுடைய குரல். அல்லேலூயா. அவன் சொன்னதோடு சரி. ஆமென். இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் அவன் இருக்க மாட்டான். மட்டுமல்ல, மனிதன் நிரந்தரமானவன் அல்ல, அவனுடைய அன்பும் நிரந்தரமானதல்ல. நம்முடைய ஆண்டவர் நிரந்தரமானவர் அல்ல, அவருடைய அன்பு நிரந்தரமானது, மாறாதது. அந்த அன்பில் பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவின் அன்பில் என்ன செய்யப்பட்டது? பிணைக்கப்பட்ட, இணைக்கப்பட்டது. என்னது? பிணைக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த உண்மையாய் பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்றாங்க என்றாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஆமென், அவர்கள் சென்று நிற்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். மனிதனிடத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஆமென். பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், அவன் ஓடுகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பாதம் என்பதை மறந்து விடார். பிரச்சனை சொல்வது குடும்பத்தாரிடத்தில், சொந்த பந்துக்களிடத்தில், நண்பரிடத்தில், உறவரிடத்தில் சொல்வதற்கு அல்ல. அவ்வளவு முக்கியம். எனக்கு சொல்ல ஒரே ஒருவர் உண்டு, ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். என் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் உண்டு, அது சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பாதம். ஆமென். மனிதனுக்கு முன்பதாக நாம் சொல்லும் போது நம்ம அதிகமாக அன்பு வைத்திருக்க கவலைப்படா. என்ன செய்யறது? நான் ப்ரேயர் பண்ணலாம் சொல்லுவான். என்ன செய்யறதம்மா, என்ன செய்யறதப்பா, ஆகிப்போச்சு, என்ன செய்யறது, கவலைப்படாத, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, இப்படி ஒன்று ஆறுதல் சொல்லுவாங்களே தவிர அந்த காயத்தை ஆற்றவங்கள முடியும். வேறொரு கூட்டம் உண்டு, பாத்தியா ஆச்சு, சிரிக்கிறவங்க, நகைக்கிறவங்க. அவன் பார்த்தான், அப்பப்பா ஐயோ அப்படியான்ட்டு சொல்லுவாங்க. மறுநேரம் பார்த்து அது வேணும் சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நீ அவருடைய அன்பில் நீ பிணைக்கப்பட்டிருந்தால் ஒரு பிரச்சனையை அவர் நீ கவனிக்கிற முன்னு அவர் கவனிப்பார். ஆமென். ஒரு பிரச்சனை உன் கண்முன் வருவதற்கு முன்பதாக ஆமென் அவர் அதை பார்ப்பார். வேறு சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னதாய் கடந்து சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னதாய் கடந்து செல்கிறது. யாருக்கு முன்னதாய்? ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற மக்களுக்கு முன்னதாய் கடந்து செல்கிறது. யாருக்கு முன்பதாய்? ஆண்டவருடைய அன்பில் பிணைக்கப்பட்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னதாய் கடந்து செல்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அநேகரை பார்த்திருக்கிற ஜெபிப்பது டைரக்டா ஆண்டவருடைய முகத்தை பார்த்து பேசுவதல்ல. அவ்வளவு ஆண்டவர்கள் வைத்திர அன்பை பார்க்க முடியும். ஒரு ஒரு மனுஷனுக்கு மூஞ்ச பார்த்து பேசுறது மாதிரி ஆண்டோடு பேசுவாங்க. அப்பா நீங்க இல்லைன்னா நான் வாழவே முடியாதப்பா. அப்படி அந்த அவங்க அருகில் அவர் இருக்கிறதாக அப்படியே அனுபவித்து அவரை நேரடியாக பார்த்து பேசின மாதிரி கொஞ்சமா
ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு தான் அவருடைய அருகில் நெருங்க வைக்கும். ஆண்டவர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு, அல்லேலூயா, என் அருகில் என் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு முன்பதாக போய் நின்று, அப்பா டேடி இந்த பிரச்சனைப்பா, இந்த கஷ்டம் இருக்கப்பா, இப்படி வலிக்குதப்பா, இப்படி பேசிட்டாங்கப்பா, இந்த கஷ்டம் வேதனை இருக்கப்பா என்று தன்னுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் வேதனையும் தகப்பன் தாய்க்கு முன்னதாய் அநேக கொட்டுவார்கள். ஆமென், அல்லேலூயா. அதை பார். ஆனால் அந்த தாயின் தகப்பனும் அந்த சூழ்நிலையில் அவங்க வருத்தப்படலாம், அரவணைக்கலாம், ஆறுதல் சொல்லாமே தவிர அதை நீக்க முடியாது. நம் ஆண்டவர் அப்படி அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனிடத்து சொல்லுகிறதை பார்க்கலும் நெருக்கமாய் பேசுவதற்கு நம் அருகில் இருக்கிற ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென், 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 ஆமென். நம்ம நேசிக்கிற நபர்களோடு பேசுகிறதை பார்க்கலும் நெருக்கமாய் பேச நம் அருகில் இருக்கிற நம்முடைய கர்த்தர் ஒருவர். பேசி பழகணும். ஆமென், ஆமென். பேசி பழகணும். அவரோடு முகமுகமாய் நீங்கள் பேசினது போல பேசினதாக உணர்ந்து விசுவாசித்து உள்ளான நிலையில் ஆவியின் நெருக்கத்தில் அவருடைய முகத்தை பார்த்து பேசினது போல ஜெபித்து பழகணும். புரியுதா இல்லையா? மனிதனின் முகத்தை பார்த்து நேரடியாக பேசினதை விட, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு முன்பதாக நிற்பது எவ்வளவு தூரம் உண்மையோ அதை பார்க்க 100 மடங்கு உண்மை கர்த்தர் உங்களுக்கு. நான் உங்களுக்கு முன்பதாக நிற்பதை எப்படி நீங்கள் உங்கள் மாமிச கண்ணால் பார்க்கிறீர்களோ அதை பார்க்கிற 100%. ஆமென். உங்கள் அருகில் உங்களோடு கூட உங்களுக்கு முன்னதாக நிற்கிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை விசுவாசித்து பார்க்க வேண்டும். மனிதனிடத்தில் மாமிச கண்ணால் பார்க்கிறோம், தேவனை விசுவாச கண்ணால் பார்க்கிறோம். ஆமென். மாமிச கண்ணால் பார்க்கும்போது எப்படி நம் ஒரு நபர் அருகில் இருப்பதை உணர்கிறோமோ பார்க்கிறோமோ அதை பார்க்கிற 100 மடங்கு உண்மை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யானோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். ஆமென். ஒரு நாள் 2 நாள் 300 ஆண்டுகள் கைகளை தட்டி கத்திரமையும். தேவனோடு சஞ்சரித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாமும் தேவ பிள்ளைகளாகிய நம்மளும் பல தேவனோடு சஞ்சரிக்கிறோம், எல்லாரும் அல்ல. தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் அவனுக்குள் எப்பவுமே ஒரு உணர்வு உண்டு இருந்துச்சு. ஏன்னா நான் தேவனை விட்டு எங்கேயோ இல்லை, அவர் என்னில் இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த சஞ்சரிக்கிறவன், அவரோடு வாழ்றவன், ஆமென், அவரோடு பேசிக்கொண்டே போவான். ஒரு மனுஷன் தேவனுடைய பரிசுத்தவான் எங்கு சென்றாலும் யார்கிட்ட பேசாம நான் போயிட்டுருக்கிறேன், ஒருவேளை இந்த பாலத்திற்கு மறுகரை போகிறதுக்குள்ள இயேசு வரலாம், இதுதான் எதிர்பார்ப்பு. அப்போ அவர் எவ்வளவு ஆண்டவர் கிட்ட இருக்கிறார் சொல்ல புரியுதா இல்லையா? சொல்லுவார். நான் நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆவிக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது அந்த பழக்கம் அதிகம். மீட்டிங் முடிந்து பஸ் ஸ்டாப்பில் வந்தாச்சுன்னா ராத்திரி அதுங்க தேவனுடைய மகத்துவங்களை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவருடைய சபைக்குள்ள பேசின செய்தியை குறித்தும் மனம் விட்டு பேசும்.
அல்லேலூயா. அந்த நாட்கள் பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் டிடி ஜோசப் அவங்க புதிய புதிய மெசேஜ் எல்லாம் நிறைய கொடுக்க அவங்களால முடியாது. அவரும் ஒரு பெரிய கம்மல் ஒர்க் பண்ணிட்டு பாபு கம்மல். அவர் குறிப்பிட்ட வயசு பிறகுகிட்ட ஆன பிறகு தான் அவரால் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் வந்து மேக்சிமம் ஒரே வேவில் தான் பேசுவார். அப்போது ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கு. அந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரோட்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு ஒரு 4-5 பிரதர்ஸ், தமிழ் பிரதர், மலையாளம் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்துங்க கர்த்தருடைய பேசின அந்த வார்த்தைகளை நாங்கள் ரிப்பீட் பண்ணி அதை கர்த்தரை மகிமைப்படுத்தி பேசினேன். ஒரு சொல்ல பாஸ்டர் எல்லா டைம் பல முறை அந்த மெசேஜ் ஏரியா பேசியிருக்கிறாரு. இன்னொரு புதிய வேடம் வந்து பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை ஒன்று கொண்டு பகிர்ந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஆவி வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பஸ் ஸ்டாப்லேயே அவ்வளவு உள்ளான நிலையில் ஆண்டவருடைய அருகில் வாழ்கிற ஒரு பழக்கம் இருக்கு. ஒருவருக்கொருவர் சந்திக்கிறோம் என்ற கை கொடுத்தா பிரைஸ்தரடல்ல ஆவியின் திறமை அந்நிய பாஷை பேசு. அவ்வளவு தெய்வீக அன்பு நான் உள்ள இணைச்சது கை கொடுத்து பிரைஸ்தலாடுன்னு நல்ல சொல்றது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுற கை கொடுக்கும். தேவனோடு சஞ்சரிப்பது என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒன்றுமே நம்முடைய வாயில வராது, நம்முடைய சிந்தையில வராது. வந்தாலே நமக்கு உடனே ஆவியான தட்டுவார். ஏய் இப்படி சிந்திச்சு இப்படி பேசு தவறு. உடனே நம்ம போய் அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி அவர் ரத்தத்தால் நம்ம என்ன செய்யுது சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள் வராமல் சமாதானம் இருக்காது. புரியுதில்லை? ஏன்னா மனுஷன் பேசி விடுவோம், டென்ஷனாக தவறாக பேச மாட்டேன், கொஞ்சம் கோவப்பட்டு விட்டுரும், சில காரியம் பேசுவோம், ஏன்னா மனுஷனாக இருக்கிறதுனால. ஆனால் மனஸ்தாபம் என்று ஒன்று இல்லாத மனுஷன் கர்த்தரோடு சஞ்சரிக்க முடியாது. சொல்ல புரியுதா? பேசினதுக்கு, செய்ததுக்கு, நடந்து கொண்டதுக்கு மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரிடத்தில் போய் கெஞ்சிராம பாருங்க. அவன் தான் தேவனுக்கு தேவை. எல்லாம் தெரியும் அவருக்கு வேண்டாமே வேண்டும். நான் ரொம்ப யோக்கியம், அவருக்கு அப்படிப்பட்டவன் தேவையே கிடையாது. நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறவனை கட்டி அணைக்கிறவன் விட முடியாது. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் அருகில் இருக்க கற்றுக்கொள்ளும். அதான் சொன்னேன், தேவனோடு சஞ்சரித்தான். நம்மள அநேக தெய்வ பிள்ளைகள் ஒரு நாள் அதிகமாக ஜெபம் பண்ணணும், இன்ட்ரெஸ்டாக ஜெபம் பண்ணணும், டேஸ்டாக ஜெபம் பண்ணணும், மறுநாள் ஜெபிக்க மனசு வராது. புரியுதா இல்லையா? ஒரு நாள் அப்பா பிரசங்கம் கேட்டா, ஓ ஸ்தோத்திரம் அப்பா, ரொம்ப உருக்கமா, ரொம்ப இதான் உடம்பெல்லாம் முறுக்கி நெட்டை எடுத்து மறுநாள் ஜெபம் பண்ணவே முடியாது, மனசும் வராது, வேற எதையோ யோசித்துட்டு. ஸ்தோத்திரம். தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அப்படி அல்ல, எப்பொழுதும் அவரால் நிரம்பி இருப்பார். அவரை குறித்த நேசத்தால் நிரம்பி இருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சஞ்சரிப்பது, இப்ப 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரா போயிட்டு கையை பிடிச்சுக்கிடுவோம், எல்லாம் 2 உடல் உள்ள மனிதர்கள் போறாங்க. ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார், யானோக்கு மாபசத்தில் இருக்கிறார்.
அப்ப தேவனோடு அவன் சஞ்சரிக்கணும்னா ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தினால் அவன் மூடப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். ஆமென். உள்ளும் புறமும் அவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். நண்பர்கள் என்றால் 2 பேரும் அருகில் பேசிட்டே போலாம். அதை பார்க்கலும் மிக நேச்சரா பேசலாம் ஆண்டவரோடு. ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம், மறுநாள் பக்கம் இருப்போம். ஒரு நாள் உற்சாகமாக நிரம்பி வேகமாக இருப்போம், ஒரு நாள் ஆவிய வராது, ஒன்றும் இருக்காது, ரொம்ப சொக்குன்னு இருப்போம். இது தேவனோடு சஞ்சரிக்கிறவனுடைய பழக்கம் அல்ல. தேவனோடு சஞ்சரிக்கிறவன் எப்பொழுதும் ஆவியில் அனலாக இருப்பான். அதான் வேதம் சொல்ல, ஆவியில் எப்படி இருங்க, அனலா இருக்கிற என்றாலே அந்த அனலுக்கு அர்த்தம் தான் தேவனுடைய பிரசன்ஸ். அந்த அனலாக தேவ பிரசன்ஸ் இருக்கிறாய் என்றாலே தேவனோடு என்ன செய்ய சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நீ இருந்தாக்க ஒரு இடத்துக்கு தகாத எண்ணம் வராது, வந்தா வெளியேறல. அதற்கும் இதற்கு ஒத்து வருது. அந்த சிந்தனையிலேயே அதை என்ன செய்ய கடிந்து பிரச்சனைகள், சில காரியங்கள், எண்ணங்கள் வராதுன்றல்ல, சத்துரு அதுதானே வேலை, அவனுக்கு வேலை எல்லாம் என்ன செய்வான், கொண்டு உள்ள தள்ளு. பார்வையின் மூலம் தள்ளுவான், சிந்தனை மூலம் தள்ளுவான், சூழ்நிலை மூலம் தள்ளுவான், எல்லாம் கொண்டு இருக்கும். ஆனால் நீ தேவ பிரசன்னத்தை நிரம்பி இருந்தால் ஹல்லேலூயா அது உள்ள போவாது. ஆவியினால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும். எப்படி நடவுங்க? ஆவியானவர் இப்படி எங்கே இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். மனசாட்சியின் குரல் மூலம் நம்மளோடு இடைப்படுகிறார். ஆவியில் ஏவுதல் மூலமா நம்மளோடு உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆவிக்கேற்றபடி பரிசுத்த ஆவியானுடைய உந்துதல், உணர்த்துதல் உனக்குள் எப்பொழுதும் இருக்கணும். அந்த அளவில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு தேவனோடு இருக்கும். அப்பதான் தேவனுடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியும். வீட்டில் சும்மா இருந்தாலும் உலக சிந்தையோடு நீ இருந்தால் தேவ பிரசன்னம் உன்னை விட்டு அப்போ அனுபவிக்க முடியாது, விலகி இருக்கு. அது நிறைய காரியம் இருக்கு. அல்லேலூயா. அப்போது நான் தான் ரொம்ப யோசித்தேன், நம்ம நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு உறவாடிக்கொண்டே வாழ்கிறோம். சில நேரம் நம்மளால் அந்த தெய்வ பிரசன்ஸை என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியலையே, லேட் ஆகுது. சில நேரம் எப்பவும் பிரசன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது, சில நேரம் வெறுமையாக இருந்த மாதிரி இருக்கு. அப்போ தான் ஒரு சிந்தை வரும், நம்ம என்ன சிந்தைக்கு எங்கே இடம் கொடுத்தோம் உள்ள. ஏதோ சில காரியங்கள் தவறாக பேசலை, நியாயமான காரியம், குடும்பத்தில் சில காரியங்களை பேசணும். அதில் கூட தேவ பிரசன்ஸ் என்ன ஆகுது, டவுன். அப்போது தேவனுடைய பிரசன்ஸை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை குறித்த ஒரு சிந்தையோடு வாழ வேண்டியிருக்கும். அவ்வளோ பெரிய பாருங்க. அல்லேலூயா. அதான் யோசனை, ஆண்டவரே ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் பலர் பெற்ற அனுபவங்களை ஒரு சில நாள் கூட அவங்களால நினைச்ச முடியல, காத்துக்கொள்ள முடியலையே. 300 ஆண்டுகள் தேவனோட ஒரு மனுஷன் சந்திரிக்கணும்னா அப்போ அவனை எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவ மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. எப்படி இந்த தேவனுடைய மகிமைக்குள் அவன் வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? கடைசியில் அவர் என்ன செய்தார், காணப்படாமல் போயிட்டான். அப்படி என்றாலே அவர் அவ்வளோ தூரம் என்ன ஆயிடுச்சு, தேவனை சார்ந்து தேவனை போன்ற குணம் உள்ளவனாய், சாயனுடையவனாய், சுபாவம் உள்ளவனாய், தேவனுக்கேற்ற பரிசுத்த உள்ளவனாய் மாறிட்டான். அர்த்தம் பாவியாக இருந்தால் போயிருப்பானா? இத்தனைக்கும்
தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். அவ்வளோ அழகான வார்த்தை. அல்லேலூயா. கையை தலையில சொல்லுவோம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தையும். நம்ம இந்த காலத்தில் நடக்குமா? குமாரன் பிறந்துட்டாலே இந்த அம்மா குமாரத்தியா மாறிடுறான். குழந்தை பிறந்தாலே அப்போ சர்ச்சைக்கு வரத காணும். அடுத்த பின்ன ரொம்ப நாள் அதை போட்டு கவனிச்சு எடுத்து அது ஃபுல்லாக கவனம் பூரா எப்போ சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் நீ தேவனோட சஞ்சரிக்கிறாளா? அதுக்கு படுக்கமை படுத்து என்ன செய்ய மற்ற இந்த இது ஒன்று இருக்குது, என்னது தொட்டி மாதிரி இது குழந்தைக்குரிய மத்தை அதில் வச்சு கொண்டு வா, முன்னாடி படுக்கவை. ஆமாம், புட்டிப்பால் வாயில் வச்சுக்க ரெடியா. நீ ஆண்டவர் பாரு. நீ அதே பார்த்துட்டு இருந்தோன்னு ஓ மனசில் பூரா கண்ணு தங்கம் ஆஹா ஓஹோ அதே துடைச்சி இருந்தாச்சுன்னா தேவனுடைய பிள்ளை. தேவன் கொடுத்தது அது முறையாக வளர்க்க தான் தேவன் கொடுத்தாங்க தவிர தேவன் கொடுத்ததுமே அன்பை கொட்டுறதுக்கு அல்ல. அன்பு வேணும், குழந்தை பிள்ளைங்கள அன்பு வேணுமே தவிர அவருடைய இதையும் கொண்டு இங்கே கொட்டிடக்கூடாது. 100 வருஷம் இருந்து ஒரு குழந்தை கிடைச்சி யாருங்க அதான் இல்லை, ஈசாக்குன்னு பேரும் போட்டான். தோத்திரம் கிடைக்காம கிடைச்ச குழந்தை. அல்லேலூயா. தலையில சொல்லுவோம். தேவன் அவனுக்கு 25 வருஷம் காத்திருந்து கிடைச்சது. கொடுத்துட்டு கர்த்தர் அவனை பார்க்கிறாரு. கொடுத்துட்டு கவனிக்கிறார். குழந்தைய கொடுத்தேன், ஆம்பளை பையன். ஆபிரகாம் என்ன செய்யறான் பார்ப்போம். எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுறானா? புரியலையோ? என்னோடு பேச வேண்டிய நேரம், என்னோடு உறவாட வேண்டிய நேரம், என்னோடு அமர வேண்டிய நேரத்தை திருடி குழந்தையோடு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறானா? புரியுதா இல்லையா? தேவனை பிரியப்படுறது சாதாரண காரியமா? எல்லா சூழ்நிலை பார்க்குறான். சிலவங்களும் குழந்தை கிடைச்சிட்டா 2-4-5 வருஷங்கள் அவர்களை தேவ சமூகத்தில் பார்க்க முடியாது. பின்னாடி செவத்தில் ஒட்டி இருப்பாங்க. அப்புறம் ஏதாவது மெசேஜ் ஆகிய கடப்பாறையை கொண்டு செவத்துக்கும் அந்த பொம்புள்ளைக்கும் இடையில என்ன செய்யணும்? குத்துனானே செத்து போகணும். மதுவை நசுக்கி 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 இறங்கி பிரிச்செடுக்கணும். எடுத்து கழட்டி விட்டாலும் எங்க வராது, ஆண்டோடத்து நெருங்காது, அங்க இடந்துட்டு புருஷன் குழந்தைக்கு அப்பா இந்த பக்கம் இருப்பான், அம்மா இந்த பக்கம். இங்கேருந்து அங்கே டவுன் பஸ் போன மினி பஸ் போன மாதிரி அது இங்கேருந்து அங்கே ஆளை ஏற்றிட்டு அங்கே கொண்டு இறக்குறது. எப்படி ஐயா நீ பரலோகத்துக்கு போவேன்? கொஞ்சம் யோசி. குழந்தைய நீ விக்கிரகமாக்காத. குழந்தை உன் தெய்வம் அல்ல, குழந்தையை கொடுத்தவர் தான் தேவன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை குழந்தை கொடுத்த உன் தெய்வமே அதான், விக்கிரகாராதன். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். நான் நினைக்கிறேன் 100 வருஷம் காத்திருந்து கிடைச்ச குழந்தைன்னா கொஞ்சம் அன்பா கொட்டுவான். நம்ம என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 6 மாசம் கழிச்சு புழு பூச்சி ஒன்றும் இல்லையோ? தேவனுடைய கர்த்தருடைய முகத்தை பாரு. அதான் யோசித்தேன். 100 வருஷம் 100 வயசு வேற போச்சு. இனி அதுக்கப்புறம் வயசுனாக இல்லை, தடுமாறிட்ட கிழவன். அந்த பொம்பளையும் கிளம்பி
சாராமா கடை. அப்போ அதுவும் ஆண்டு சொல்லி எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திரு. அந்த 25 வருஷத்துல எத்தனை சூழ்நிலைகளும் தேவனையே விடுற மாதிரி உள்ள சூழ்நிலை வந்திருக்கலாம். என்னென்ன வந்து ஐயா சொல்ல முடியாத பிரச்சனை. பஞ்சம் வந்தனை எகிப்துக்கு போய் அங்கே போய் அதெல்லாம் ஆகி எவ்வளோ பிராமணம் நடந்திருக்கு. அப்போ கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, சரி இதுவரை என்ன சார்ந்திருந்தான், என்னை நம்பி இருந்தான். அவன் அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் அவன் நல்லா இருக்கிறான். அவன் இடையில வந்து சில குழப்பங்கள், ஒரு மனைவியால் வந்து பிரச்சனை, ஆனாலும் ஆபிரகாம் கரெக்டாக தான் இருக்கிறான். அவன் கர்த்தர் 100வது வயதில் ஒன்று கொடுக்குறாரு குழந்தை. கொடுத்துட்டு கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உனக்கு இல்லை, எதிர்பார்ப்போடு இருக்கிறாய், ஜெபித்து கொண்டிருக்கிறாய், ஆண்டவரே என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். திடீரென்று கர்த்தருக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். கொடுத்துட்டு உன்னை கவனிப்பார். எல்லா சூழ்நிலையும் பார்ப்பார். உனக்கு குழந்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்பே அவர் மேல் வைத்த பாசம், அன்பு, அவரோடு செலவிட்ட நேரம், அவரோடு உறவான அனுபவங்களை, ஆசீர்வாதம், குழந்தையோ ஆசீர்வாதம் கொடுத்துட்டு கவனிப்பார். இவனுக்கு இந்த நன்மையை அல்லது இந்த குழந்தையை அல்லது இந்த ஆசீர்வாதத்தை அல்லது இந்த வேலையை அல்லது இந்த வருமானத்தை கொடுக்கிறதுக்கு முன் அவன் என்னிடத்தில் எப்படி இருந்தான், கொடுத்த பிறகு என்னிடத்தில் எப்படி இருக்கிறான். புரியுதா இல்லையா? அதுல கொஞ்சம் கூட கம்மி ஆகிறதுக்கு தேவன் விரும்பவே மாட்டான். கம்மி ஆச்சுன்னா அதனால் உண்டாகிற சில விளைவுகள் அங்கே நடக்கும். குழந்தையுடைய வளர்ச்சியில் வந்துடும் பிரச்சனை வேற. அதாக்கும் பிள்ளைகள் யாரால் வர சுதந்திரம்? கர்த்தரால். ஆமென். கர்த்தரால். ஒரு தாய் சொல்லணும், தகப்பு சொல்லணும், இது என் அப்பனை இயேசு எனக்கு தந்தது, என்னுடைய மகனை என் கர்த்தர் எனக்கு தந்தார், என்னுடைய மகனை என் கர்த்தர் எனக்கு தந்தார். ஆமென். அந்த சிந்தனை அவருடைய தெய்வ பக்திக்குள்ள வளர்க்க உனக்கு மனசு உன் கையில ஒப்படைச்சிருக்கிறது. உன்னுடைய மகனை அது குழந்தையா இருக்கும்போது அது ஒண்ணும் தெரியாது. வளர வளரதான் உலகமும் பார்க்குது, பல கண்கள் அதன் மேலும் போகுது, உன் கவனம் அதிகமா இருக்கும். ஆமென். கொடுத்துட்டு கர்த்தர் பார்ப்பார். ஆபிரகாமை கொடுத்துட்டு பார்த்தார். ஆமென். உனக்கு தேவன் ஒன்றை கொடுத்து பார்ப்பார். ஆமென். ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளா இருக்கலாம், வருமானமா இருக்கலாம். ஆமென். கொடுத்துட்டு நீ எப்படி கர்த்தர் முன்னாடி எப்படி இருக்கிற? தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து கவனமா இருக்க. ஆமென். குழந்தை வளர்ந்தது ஈசாக்கு. நான் நினைக்கிறேன் என்னுடைய அறிவு சரியா இருந்தா எப்படி ஒரு 10-12 வயசு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அப்போதானே கேட்டான். இப்போ பிள்ளைங்களோட டேடி நட்டு கேட்ட மாதிரி, அப்பா என்ன இருக்கு? விறகு இருக்கு, அடுத்தது நெருப்பு இருக்கு. அந்த அறிவு வளரணும்னா அந்த பக்கம் ஆனாதான் வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. குழந்தை பிறந்து குறைந்தபட்சம் ஒரு 13-14 வயசுக்குள் பட்ட காலகட்டம் எப்படி கவனிப்பாங்க. பிஸ்கட்டை கொடுத்துட்டு தொடச்சி, திரும்பவும் கொடுத்துட்டு தொடச்சி, தண்ணி கொடுத்துட்டு தொடச்சி. தேவன் எல்லாம் பார்க்கிறார். அன்பு பாராட்டினதை குறை சொல்லல. அவர்
என்கிட்ட உள்ளதுலேருந்து திருடி அங்கே காட்டுறியான்னு பார்க்குறாரு. திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் வர்றாரு. வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம். பின்பு என்ன செய்தாரா? ஆபிரகாமை பார்த்தீங்களா? அல்லேலூயா. என்ன செய்தாரா? என்ன செய்தாரு? ஏன் சோதிக்கணும்? இது ஆண்டவருக்கு தேவையா? உனக்கு உலக ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, விவசாயத்தில் வருமானம் கிடைச்சு கொடுத்தாலும் சரி, ஆடு மாடை கொடுத்தாலும் சரி, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாலும் சரி, வருமானத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் சரி, ஜாப கொடுத்தாலும் சரி, ஆமென், அல்லேலூயா, அதுக்கு பின்னாடி ஒரு சோதனை உண்டு என்பதை மறந்து விட. கைகளத்தில் கேவலம் படித்து காலேஜிலேயோ ஏதாவது ஒரு டிகிரி படித்து நல்ல மார்க் எடுக்க வச்சுட்டு பார்ப்பார். மார்க் எடுத்த பிறகு என்னை குறித்து என் மகன் என் மகள் என்ன நினைக்கிறாப்படி, மார்க் அதிகமாக எடுத்தனால் பெருமை கொள்றாப்படியா, எவ்வளோ கவனமாக இருப்பார். ஏன்னா ஆண்டவர் நம்மை அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பும் நேசத்தையும் கம்மி பண்ண அவர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. அதேபோல கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிணைந்தது பிணைந்ததுதான், ஒன்றித்தது ஒன்றித்ததுதான். ஆமென், 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 ஆமென். அதான் அதிகாலமே உண்மை தேடுறோம், அதிகாலம் உண்மை தேடுறோம். அன்பில் பிணைக்கப்பட்டால் தேவனை தேடுவதற்கு நாம் தீவிரப்படுவோம். அன்பில் அவரோடு பிணைக்கப்பட்டால் அவர் இருதயம் வேதனைப்படுற அளவில் நம்ம நினைச்சாலே நம்ம பயப்படுவோம், பேசினாலே பயப்படுவோம். அதான் அவர் மேல் வைத்திருக்கிறார். அன்பில் அவரோடு பிணைக்கப்பட்டார். யாராவது தேவையில்லாத ஒரு வார்த்தை நம்மகிட்ட பேசிட்டு ஒரு விசுவாசி பேசினா அந்த நபரை விட்டு ஓடி போகிற மனசு. ஏதாவது ஒன்று பேசுனாங்க, ஆண்டவரை துக்கப்படுற அளவிலையோ அல்லது வேற ஒரு நபரை பற்றி கோளோ குறையோ சொல்லிட்டாரு, நமக்கு என்ன வந்துடும்? ஐயோ, என்ன ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் பேசுனது நான் பதில் பேசக்கூடாது, ஓடிடணும். பேசுனது இருதயத்தில் சிந்திக்கக்கூடாது. அவர் யாரை பற்றி குற்றமே பேசினாரோ அந்த நபர்கள் நான் என்ன செய்யக்கூடாது? கோபமாகவோ எரிச்சலாகவோ பகைமையாகவோ நினைக்கக்கூடாது. ஏன் வர பிடிக்காது? அந்த குறை அவர்கிட்ட இருந்தாலும் அவருக்கு ஜோம் பண்ணணும். அவர் இருதயத்தில் எப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் ரொம்ப கேர்ஃபுல். அதாவது பலர் ஒரு தேவையில்லாமல் யாரை பற்றியாவது சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் பரிசும் பெரிய பூர்ணப்பட்டவங்க அல்லவே, சின்ன சின்ன குறைகள் எல்லாட்டையும் பிடிக்காத ஒரு நபரை குறித்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற நபர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? ஏதாவது ஒன்று போட்டோ கொடுப்பாங்க. அவங்க இணைப்பிரியாத நண்பர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கணும். ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க. ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்க விரும்புகிறவன் தான் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறவன்ட்ட ஃப்ரெண்டாக இருப்பான். ஆண்டவரிடத்தில் நல்லா இருக்கிற நிலையில் இல்லைன்னா உதவாத குப்பை தொட்டிக்கிட்ட தான் போய் ஃப்ரெண்ட்ஸில் இருப்பான். நீ எந்த ஃப்ரெண்டு எந்த நபரை நண்பராக வச்சிருக்கிறியோ அந்த நபருடைய குணம் தான் உங்ககிட்ட வரும். ஆவிக்குரியவனுக்கு நண்பனாக இருந்தால் உனக்கு ஆவிக்குரிய ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். உதவாத பன்னிக்குட்டி கிட்ட நண்பனாக இருந்தால் பன்னிக்குட்டி புத்தி தான் வரும். கவனம். ஆண்டவர் உன்னை சோதிப்பார், ஒன்றை உன்னை கொடுத்து விட்டு உன்னை கவனிப்பார்.
ஆமென் ஆமென். நான் வந்து சின்ன காரியத்துல கூட யோனா கிட்ட கேட்கிறேன். ஒரே ராத்திரிக்குள்ள என்ன முளைச்சது? ஆமணை செடி. அந்த இடத்துல ஆமணை செடியே இல்லை, கிட்டு 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 கிட்டுன்னு முளைச்சிட்டு. காலில் பார்த்தா அவன் ஆஹா நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் கூட தூங்கலாம் நினைக்கிறேன். திடீர்னு கர்த்தர் என்ன செய்தாரு? ஒரு வண்டம் அனுப்பினார். கிடு கிடு கிடுக்குன்னு அதை அரிச்சிச்சு. எரிச்சல நான் அவன்ட்டு கேட்குறாரு, டேய் 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 யோனா வேணாங்க, நீ நடல, தண்ணி பாய்க்கல, ஒரே ராத்திரிக்குள்ள முளைக்க பண்ண நாய் அவன், அது பட்டு போச்சு, அது மாதிரி எரிச்சல் பண்றேன்னா? அல்லேலூயா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாது. எத்தனை பேர்? 1,00,000 பேருக்கா? நான் பரிதபிக்காம இருப்பேனா? அப்போ அவன் குணத்தை அவனுக்கே சுட்டி காட்டி மனம் திரும்புவதுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். உன்னையே கரெக்ட் பண்ணி உனக்கு புத்தியை உனக்கே சொல்லி காட்டி கிரியேட் பண்றவர் அவர். அவர் அதனால சர்வ ஞானி. ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய வழிக்கு கொண்டு வரணும்னா அவர் என்ன செய்யணும் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு யாரும் என்ன செய்யணும் ஆலோசனை கொடுக்கണ്ട. ஆமென். இவன் இப்படியெல்லாம் என்கிட்ட இருந்தான், இவனை ஏன் வழிக்கு கொண்டு வரணும்னா என்னென்ன காரியம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், எச்சரிப்பார், புத்தி சொல்லுவார், பிரசங்கத்தில் பேசுவார், பாடல் மூலம் பேசுவார், பைபிள் படிக்க பேசுவார், கீழ்ப்படின்னு பார்ப்பார். கொஞ்ச நாள் விட்டுட்டு எங்கேயாவது பிடிச்சி சின்ன அடப்பு லைட் அப்படிங்க விட்டுருவார். சொல்லும் எங்கே காற்று போகுது? அடா காற்று போக வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு ஏற்படுத்தினவரே அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் கிளியர் ஆகும்பா கிளியர் ஆகிடும், எல்லாம் கிளியர். அதான் விஷயம். சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்க காரணமே அவர் மேல் வைத்திருக்கிற நெருக்கமான அந்த விலகும் போது உன்னை மீண்டும் அவர் அருகில் கொண்டு வருவதற்காக சில சிக்ஷையை கர்த்தர் அனுமதிப்பார். அதான் கேட்கிறாரு, தகப்பன் சிக்ஷியாத மகன் உண்டு, பிள்ளைகள் உண்டு. எதற்காக சிக்ஷிக்கிறான்? நம்ம ஆண்டவருடைய சிக்ஷை. ஆமென். கர்த்தருடைய சிக்ஷை எப்படி எண்ணாத? அற்பமா எண்ணாத. சில தண்டனை, சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், இழப்புகள் வரும்போது என்ன நினைக்காத, அற்பமா நினைக்காத. ஒன்னு அவர் அருகில் இழுப்பதற்காக கொடுத்ததான அவளுக்கு ஒரு முல்லை கர்த்தர் அனுமதித்தார். அவள் மேல் அளவு கிடந்த அன்பை கர்த்தர் வச்சிருந்தார். 3ஆம் மாணவரை கொண்டு போனார், எல்லாம் காட்டினார். 3ஆம் மாணவர் போனதனுடைய வெளிப்பாடை கொண்டு 1 அதிகாரம் கொண்டு வச்சிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரத்தை கொண்டு வச்சிருக்கிறார். அந்த வெளிப்பாடு 2 தெசலோனிக்கேயர்ல வச்சிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, அந்த மகிமை மகத்துவத்தின் அனுபவங்களை குறித்து 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை கொண்டு வெளிப்பாடு, கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. பாருங்க, வெளிப்பாடை கொடுத்துட்டு 14 நிருபங்களை பவுலை கொண்டு கர்த்தர் எழுத வைத்து விட்டு இவன் என்னை விட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முள்ள அவனுக்கு அனுமதித்தார். முள்ளாகி ஒரு பிரச்சனை, முள்ளாக ஏதோ ஒன்று வியாதியோ பிரச்சனையோ ஏதோ மாம்சத்தில் முள்ளன்னு சொல்லப்பட்டு அந்த முல்லை கர்த்தர் கொடுக்க காரணமே அல்லேலூயா, என் மகன் என்னை விட்டு அகன்று போய்விடும், என் மகன் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். ஆமென். என் சொல்படி அவன் வாழ வேண்டும். ஆமென். என்னை சந்தோஷப்படுத்திதான் அவன் வாழ வேண்டும். என்னுள்ள ஒரே ஒரு நோக்கத்தோடு
கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது என்னது? முள்ளு. நேசிக்கிறவர்களை கர்த்தர் முள்ளால் குத்த வச்சு கஷ்டத்தை கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவரா அல்ல. உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நீ அவரை சுத்தி சுத்தி நிக்கணும்னு அவர் விரும்புகிறார். நீ அவரை விட்டு போயிடக்கூடாது. நீ அவருக்கு தேவை. உண்மை அளவு கடந்த அன்பை அவர் வைத்திருக்கிறார். அதனால் உனக்கு அந்த முல்லை கட்டணம் வாழ்க்கையில் அவர் அனுமதித்திருக்கிறார். சில நெருக்கடி கட்டர் அனுமதித்திருக்கிறார். சில பிரச்சனை கட்டர் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் நீ நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று கட்டர் பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை தேடுவீராக. 119 வசனம் வரும். வசனத்தை எடுத்த வாசிப்போம். பாருங்க பாருங்க பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? தேனிட்ட பணியாரம் போல. என்ன அவசரம்! காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், தேடுவீராக. கையை தலைவர் சொல்லுவோம். எங்க வழி தப்பி போயிருப்பான்? அந்த இடத்த வச்சுட்டு நான் யோசித்துட்டே இருந்தேன். வழி தப்பி பஸ் ஏறி போயிருப்பான் அப்படியா, இல்லை ஃப்ளைட் ஏறி போயிருப்பான் அப்படியா? அதான் விஷயம். அல்லேலூயா. அவனுக்கும் தேவனுக்குரிய உறவை சொல்லுகிறார். தேவனுக்கும் தாவீதுக்குரிய அந்த சங்கீதக்காரனுக்குரிய என்னது? நெருக்கமான உறவில் விரிசல் வந்து விட்டது. ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை வேறுபடுத்தி விட்டது. ஏதோ ஒரு நிலையில் அவன் கொஞ்சம் என்ன ஆச்சு? அந்த ஆதியில் இருந்த நேசத்தில் குறைவு இருக்கிறார். ஆண்டவரை காணாமல் போன ஆடை போல, ஆண்டவரை நான் பெற்றிருந்த உன்னதமான அனுபவம் ஆமென் இழந்து போயிருக்கிறேன். ஆண்டவரே நான் எந்த இடத்தை இழந்தேன் என்பதை நீ தேடுவீராக. அந்த இடத்தில் எல்லாம் வசனத்தில் சொல்ற எல்லாம் ஒரு பிரேயர், எல்லாம் ஜெபம். சொல்றான் தேடுவீராக. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, படிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா. காணாமல் போன ஆட்டை போல எப்படி போனேன்? வழி தப்பி போனேன். நிறனை தேட நான் எங்க தவறுன்னு எனக்கு பிடி கிடைக்கல. எந்த சூழ்நிலை வைத்து நான் விலகிறேன்னு எனக்கு தெரியல. எந்த சூழ்நிலை உமக்கு எனக்கு நெருக்கத்தில் இருந்ததை விலகினது பாருங்க. கொஞ்சம் புரிஞ்சு பாரு. ஆதியில் ஆண்டவரை வைத்திருந்த நேசம், முழங்கால் நின்று தேவனுடைய முகத்தை பார்த்து ருசித்து பேசின வார்த்தை இன்று இருக்கா? கொஞ்சம் யோசி. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட நாள், அபிஷேகத்தை பெற்ற நாட்கள், சூழ்நிலை நீ பார்க்க மாட்டாய். யார் அருகில் இருக்கிறார் நீ பார்க்க மாட்டாய், வெட்கப்பட மாட்டாய். முழங்கால் நின்றால் ஆமென் அவருடைய முகத்தை மட்டுமே நீ பார்த்து அவரோடு உறவாடி கொண்டிருந்தாய். அந்த அனுபவத்தை விட்டு விலகி இருக்கிறாயோ சொல்லு. ஆண்டவரே காணாமல் போன ஆட்டை போல எப்படி நடந்த என்னை தேடு. நான் எந்த ஏரியாவில் மிஸ் ஆனேன், எந்த சூழ்நிலை நான் தவறினேன், எந்த இடத்துல நம்ம வேதனைப்படுத்துறேன், எந்த இடத்துல நம்ம துக்கப்படுத்தும் என்பது எனக்கு உணர்த்துமையா. ஜபங்கள் எப்படி இருக்கணும்? அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ண இருக்க கூட, அவருக்கு ஞாபகப்படுத்த இருக்க கூட, அவரிடத்துல நாம் அடையணும். ஆமென் ஆமென். ஆதி அன்பை ஒருவேளை நீ இழந்த, ஆதியில் இருந்த அந்த பக்தி, பரிசுத்தம், தெய்வ பயம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நடுக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை நீ தவற விட்டிருக்கிறாய் என்றால் நீ ஆண்டுடைய பாதத்தில் போய் முழங்கால் படிக்கணும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே
அவன் துக்கப்படுத்தின காரியங்கள், எனக்கு மறைந்திருக்கிற குறைகளை எனக்கு உணர்த்துமப்பா. அதான் தேடுவீரா. நான் எந்த இடத்துல நான் உங்களை வேதனைப்படுத்துகிறேன், எந்த இடத்துல நான் உங்களை துக்கப்படுத்துகிறப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அது எனக்கு என்ன செய்யும்? காட்டுமப்பா, சுட்டி காட்டுமப்பா, அது எனக்கு உணர்த்துமப்பா. தேடுவீராக தேடுவீராக. என் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளை அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும். இது எந்த மனுஷ ஆலோசனையும் தேவை கிடையாது. நாமே எந்த மனித உதவியும் தேவை கிடையாது. உனக்கு தேவனுக்குரிய உறவை செயல்படுத்தி ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில், அபிஷேகம் பெற்ற தொடக்க நாட்களில் உனக்கு தேவனுக்குரிய உறவு எந்த இடத்தில் செல்வந்தது, அதை தேடுவதற்காக அவருடைய பாதத்தில் போய் முழங்கால் பண்ணிட்டு அவரிடத்தில் உறவு கர்த்தரதை உனக்கு உணர்த்துவார். ஆமென். அவரிடத்தில் நீ வைத்திருக்கிற நெருக்கத்திலிருந்து விலகி போக அவர் விரும்ப மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அதுதான் ஆபிரகாமை சந்திக்க வந்தார். ராத்திரி வந்தது என்று சொல். வாசிப்பார் வாசித்து வாசித்து முடிப்போம் என்றார் என்றார். எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு அவனுடைய இறுதியை என்ன சொல்லுதுன்னு கர்த்தர் பார்க்கிறார். பார்த்தீங்களா? ஏன் சொன்னார்? ஏன் அந்த இடத்துல பலியிடு? அவனுக்கு ஜீவனே அதுதான். அவனுக்குள்ள எல்லா சொத்தும் எதுல இருக்கு? அதுலதான் இருக்கு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் எதுலதான் இருக்கு? ஈசாக்கிட்ட தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் சொன்ன சகல வாக்குத்தத்தமும் யாருக்குரியது? ஈசாக்குரியது. கொடுத்துட்டு ஒன்று பலி கொடுப்போம். அதை தான் நேரமே சொன்னேன். குழந்தை பிறந்துட்டாலே அவங்கள ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக பார்க்கணும். குழந்தை மீசை முளைச்ச பிறகு தான் பார்க்க முடியும். குழந்தை மீசையெல்லாம் முளைச்சி தாடியெல்லாம் வளர்ந்த பிறகு தான் அந்த அம்மா மெதுவாக, ஃபஸ்ட்டில் எங்கே இருந்த அம்மா? ஃபஸ்ட் ரோயில். இப்போ எங்கே போயிருக்கு? சிவத்தில் ஒட்டி இருக்கு. அங்கேருந்து செய்தியாகி பிரசங்கமாகிய கட்டப்பாறை உள்ள போட்டு இழுத்து வெளியே போட்டாங்க. குழந்தை வளர்ந்து மீசை முளைச்சாலும் அது கல்யாணம் மாப்பிடிச்ச பெண்ணு பார்க்குறதுக்கு சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த அம்மா இங்கே இருந்த 5வது வரிசையை தாண்டி இங்கே வராது, தோத்துரும். அப்போ அது எங்கே போய் கிடக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆபரம் அவன்கிட்ட பார்த்து சொன்னது மாதிரி ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உன்கிட்ட சொன்னா, இன்னைக்கு சின்ன வயிற்று வலிக்கு இயேசு விடலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ இருக்க சில கஷ்டத்துக்கு கும்பிட்டு என்ன கிடைச்சது? இயேசுவை கும்பிட்டு நீ கும்பிட்டு தான் தப்பு. ஆண்டவரே, இது பார்க்கறது இல்லையா? உங்க கண்ணு இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட உங்க கவலை இல்லையா? அவர்கிட்ட ரொம்ப கேள்வி, கொஸ்டின். அவர் பாவம், இவனுக்கு என்ன பதில் சொல்றேன்னு அவருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ வேதனைப்படுறேன் ஆண்டவரே, நீ இதை கண்டுகொள்வது இல்லையா? உனக்கு கவலையே இல்லையா? என்றெல்லாம் நிறைய கிராஸ் கொஸ்டின் கேட்டு வக்கீல் மாதிரி தோத்துரும். ஓ, ஆண்டு பார்ப்பார், பாவம் அறியாப்பில்ல ஏதோ பேசிட்டு போகுது. அவர் அப்படியே இருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. இல்லை இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த ஆபிரகாம் உடனே அதிகாலையில் இழந்தான். அதிகாலையில், டேய் எப்பா
ஆண்டு சொல்லிட்டு உன்னை கொண்டு பலி கொடுக்கு வா போகலாமா சொல்லுவாரா? சொல்லவே இல்லை. அவனுக்கு யார் முக்கியம்? கர்த்தர் முக்கியம். வேலைக்காரனை கூப்பிட்டான், எப்பா வா நான் இப்படி ஆண்டு சொல்லி கசாப் பண்ண போகிறேன். ஆண்டு பலிக்கிறதுக்கு நான் அதுக்கு போகணும். கவனம் வந்துட்டேன். எல்லாம் கொண்டு என்ன செய்தாங்க? கழுதைகள் சேணம் போட்டு போகிறேன். மகமாறான். அப்போ பலி செலுத்த போகிறேன்னா பையனை நம்பி இருக்கிறான் ஈசா. பலி செலுத்த போகிறதாட்டா யாரும் நம்பி? வேலைக்காரன் நம்பி இருக்கிறான். கத்தி, பெரிய கத்தி, கொடுவாள், வரகு கட்டை, எல்லாம் நெருப்புக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டுருக்கிறான். இவன் ரொம்ப சந்தோஷம். அப்பா பலியிட போகிறாரு, பலியிட போகிறார், பலியிட இப்படி கறி சாப்பிடலாம் நான் நினச்சிருப்பான். ஸ்தோத்திரம். திடீர்னு போகிற வழியில் அவனுக்கு ஒரு யோசனை. ஆமாம், எதை பலியிட போகிறாரு? கழுதையாக இருக்குமோ? கழுதை பலி போடக்கூடாத கேட்குறேன். அப்பா ஆமாம், விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன இல்லை, எங்கள் பலி பொருள் எங்க? அந்த இடத்துல கூட நீ தாண்டா பலி பொருள் சொல்லல. என் ஓடியே வந்துடுவான். அப்போ என்ன கொள்ள கொண்டு போகிறேன்? ஒரே ஓட்டம் ஓடி போய் இப்போ அம்மா விட்டோமா, அம்மா விடுமா? இவ்வளோ தாய்மாரை சொல்லணுமா வேணாம்? என் தங்கத்தை நீ திட்டிட்டியா? எதை திட்டிட்டியா? ஐயோ, என் தங்கத்தை திட்டிட்டியா? என் பொண்ணு நீ அடிச்சிட்டியான்னு. பொண்ணு அந்த பொண்ணுக்கு தாடி தடவுது, பையனுக்கு தாடி தடு. என் தங்கம், டேய் இவன் பிள்ளைக்கு மேலே கை வச்சு பாரு, பொண்ணோ பையனோ தப்பு செய்தாக்க தவப்ப அடிக்கிறான். தாய் கேட்குறான், யோ நான் இந்த வயதில் 10 மாதம் நீ ஏன் சுமந்த? இப்போ அந்த ஆளுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? மூச்சு மேலேயும் போல கீழே வரல, அந்த மாதிரி நிற்கிறான். என் தங்கத்தை அடிச்சு போட்டு கை நல்லா இருக்காது. அட பொல்லாத பிசாசு பொம்புள்ள, உன் புத்தியினாலேயே உன் பிள்ளைய பாதாளத்தை கொண்டு போறீ நீ. 4 அடி கூட அடி சொல்ற தாய் இருக்கிறாங்களா? அதுதான் தாய். நான் அடி வாங்கிறது. இனி மேலால் இந்த தவறாம என்ன செய்யக்கூடாது? நினைச்சு கூட பார்க்க கூட. போடு 4 அடி கூட எடுத்தட்டு. இதா நான் தடி, இதா இது கொடுத்து சட்டி. எனக்கு அப்பாவும் அடிப்பான், அம்மையும் அடிப்பான். அப்பா அடித்து முடித்த பிறகு அவர் பயங்கரமாக அடிப்பார். வீட்டுக்கு வரும், என்னடா நடுக்கப்பா அம்மா. நான் அப்பவுமே அவனை சொன்னேன் இல்லை, அவங்களும் ஒரு அடி. அப்போ 2 தாயும் தகப்பன்னு என்ன எதுக்கு பார்க்குறாங்க? திருத்துறதுக்கு பார்க்குறாங்க. தகப்பன் திருத்த முற்படும்போது தாய் தடுக்காத. அவன் தெய்வ பக்தி உள்ள பிள்ளையாக அந்த மகனும் மகளும் மாறணும்னா அந்த இடத்துல பார்த்தியா, நீ செய்த தவறுக்காண்டு அவன் அப்பா அவனை அடித்தான். பெரிய தப்பு பண்ணிட்டான். திருந்தி வாழக்கூட வழியை பாரு. என் மகனா மகளா நீ இருக்கணும்னா திருந்து, இல்லை அடுத்த அடி நானும் போடுவேன். இதுதான் தாய். ஒன்று அடிச்சுட்டானா உன் அப்பா இப்படிதான்டா, டேய் சம்பாதிக்கிறவனு கொடுத்துடாத, எல்லாம் எனக்கு கொடு. இது ஒரு அழிவின் பாதையில் கொண்டு போகிற தாய். அது தாயே கிடையாது. வேற ஒரு பேர் போடலாம் அவங்களுக்கு, நான் இப்போ போடலை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை திருத்தி வாழ. ஆபிரகாம் சொன்ன உடனே மனைவிட்ட சொல்லல, மனைவிக்கு சும்மாவும் அவனுக்கு நல்லா தெரியும். மனைவிகிட்ட சொன்னா குடும்பமா பின்மாறி போக வேண்டி வரும். அல்லேலூயா. கேட்குறான், அப்பா இதெல்லாம் இருக்குல்ல, வலிப்பொருள் எங்கய்யா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னா யார் பார்த்துக்கொள்வா? கர்த்தர் பார்த்துக்கொள்வா. இதுதான் ஐயா உண்மையான பக்தன்.
இதையா தேவனை பின்பற்ற தகுதியானவர். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மனதை மாற்றுகிறவன் அல்ல. சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தரை விட்டு விடுகிறவன் அல்ல. சூழ்நிலைக்கு ஏற்றபடி கர்த்தரை முறுமுறுக்கிறவன் அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் என் கர்த்தர் தான் முக்கியம் இருக்கிறவன். அவனா கர்த்தரை சேவிக்க முடியும். கர்த்தரை பலியிடம் அவனை வெட்டி கொண்டு ஒத்துக்கிட்டாரா? இல்லை. கடைசி டைம் வர ஆண்டு அமைதியா இருக்கு. இதுதான் தெய்வம். எல்லாம் கல்லில் அடுக்கி விறகெல்லாம் பறக்கி வச்சு ஆண்டு பார்க்குறவங்க என்ன செய்யலாம் பார்ப்போம். அதாவது நம்ம ஆண்டவர் உன்னுடைய நடிப்பை பார்த்து ஏமாறுவர் அல்ல. அல்லேலூயா. உன்னுடைய நடிப்பு இதெல்லாம் பரவாயில்ல, இப்போ சொல்வாரா இருக்கும். இப்போ அதை ஒன்றும் எதிர்பார்க்காத, கேட்டதை கொடுத்தாங்க, வேற வழி இல்லை. உன் நடிப்பு அன்பு ஆண்டவரே சோத்திரம் ஐயா, அந்த சோத்திரம் ஐயா எல்லாம் செட் ஆகாது. செயலில் காட்டு, வாழ்க்கையில் காட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி கட்டளை முறைக்கு வச்சாச்சு. அதுவரை யாருக்கும் தெரியாது, வேலைக்காரனும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, தேவனுக்கும் ஆபிரகாம் மட்டும்தான் தெரியும். தன் மகனை கையும் காலையும் கட்டி தூக்கி அங்கே வைக்க போகிறான். நீங்கள் யோசித்து பாருங்க, 100 வயசுக்கு மேலான தகப்பன் ஒரு 12, 13, 14 வயசுக்கு உட்பட்ட ஒரு பையனை பிடிச்சு பலிபீடத்தின் மேல் கையங்காலம் கட்டி வைக்கணும்னா முடியுமா? இன்னும் ஒன்று, ஈசாக்கு நான் நினைக்கிறேன் தன்னை ஒப்பு கொடுத்துருப்பான் நினைக்கிறேன். ஈசாவை சொல்லியிருக்கலாம், ஆண்டு சொல்லிட்டாரப்பா. நமக்கு யார் தான் முக்கியம்? என் ஜீவனை பார்க்க அவர் தான் முக்கியம் சொல்லியிருக்கலாம். வச்சுட்டு கத்தி எடுத்தாச்சு, வைக்கிறவங்களாவது ஆண்டு தடுக்கக்கூடாதா? கையங்காலம் கட்ட விடணுமா? சோதரம். நம்ம ஆண்டவர் நீ அவரிடத்தில் வைக்கிற அன்பை கடைசி என்று வர விட்டு தான் பார்ப்பார். லாஸ்டரை தேடி போய் 4வது நாள் தான் போனார். எல்லாம் லாஸ்ட்ல செய்வார். அதனுடைய வேலையாக தான் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை, அங்கதான் அதுக்கப்புறம் தான் அவர் ஆரம்பிப்பார். தந்தையிலே சொல்ல வாய்க்கிறது எல்லாம் மனித முயற்சி எல்லாம் ஃபெயிலியராய் கடைசியில தான் அவர் ஆரம்பம் பண்ணுவார், தொடங்குவார். எப்போ நம்ம தோற்கிறோமோ, எப்போ நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழுமையாகிறதோ அப்போதான் அவர் செய்கிறத செய்வார். எடுத்தாங்கச்சி சொந்த மகனை வெட்டுவதற்கு அதுவரை ஆண்டவர் அமைதியா இருந்துட்டு, ஆபிரகாமே ஆபிரகாமே பார்த்தீங்களா, பிள்ளை ஆண்டவன் மேல் நினைச்சு அதை கை போடாது. எவ்வளோ அந்த பாயிண்ட மட்டும் வாசிப்போம். போடாதே, செய்யாதே, பாராமல் கரங்களை தட்டி கத்தரை ஈடுபடுத்துவோம். நீங்கள் எத்தனை பாயிண்டால் இருக்கு. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் என்பதை நான் நினைச்சதை விட்டேன், அறிந்து கொண்டேன். உடனே கத்தி கடை வச்சாங்க, மேடு சத்தங்க பார்த்தாங்க. ஒரு ஆடு ரெடியாக நிற்கி, அங்கே வெளிப்பட்டவரே நம்ம ரட்சகராக இயேசு நிழலாக கடந்து வருகிறார். அதே இடத்துல அந்த ஆடை பலிச்சிருது. ஏன் சொல்றேன்னா, தேவன் வைத்திருக்கிற அன்புக்கு இடையில வேற எந்த ஒரு அன்பையும் உள்ள இடையில கொண்டு வந்துடக்கூடாது. பிள்ளைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொந்த பந்தமாக, குடும்பமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், எதுவும் உள்ள வரக்கூடாது. 1000 தான் வந்தால் ஆமென், தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். அங்க நீ நின்னாதான் உன் வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்வதை பார்க்க முடியும்.
மாமன் மச்சான் ஜாதி ஜனங்கன்னு பார்த்தேன்னு வச்சுக்க, கவனம் யாராக இருந்தாலும் சரி, அங்கே தேவன் இல்லை. தேவனோட உதவி நீ நாடாத, மனுஷனையும் நாடிப்போ, உன் ஜாதியை நாடிப்போ, உன் இனத்தையும் நாடிப்போ, உன் சொந்த பந்தத்தை நாடிப்போ. தேவனிடத்தில் போறா வேஸ்ட். தேவன் யார்கிட்ட என்ன செய்யதில்லை, பார்ட்னர் அனுப்பதில்லை, யாருடைய உதவி அவர் கேட்கிறவரும் அல்ல. நான் கொஞ்சம் கல்லை தூக்க, நீ இடையில கல் போடணும் சொல்லு. ஆமாம், நான் கடப்பாறை பிடிக்கிறேன் மகனே, வா கடப்பாறை போட்டு தூக்கு, நீ இடையில கல் போடு. அவரே தட்டி தள்ளுகிறவர். அவர் யாருடைய உதவியும் தேவை கிடையாது. அவர் காம்ப்ரமைஸ் பண்றவர் அல்ல, ஒத்து போகிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தை நீ நின்றால் தேவன் உனக்கு துணையாக நிற்பார். தேவனுடைய வார்த்தையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். தேவனுடைய வார்த்தையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செங்கடலை பிளந்து கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். தேவனுடைய வார்த்தையை யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வனாந்தரத்தில் வாழ்ந்த மண்ணாவை அனுப்புகிற தேவன். தேவனுடைய வார்த்தையில் நீ நிற்க நீ கற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் உங்களை சந்திக்க வரும். முதல்ல வாசத்தை வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். Thank you Jesus. செவி கொடுங்கள். பார்த்தீங்களா, தாயின் வயிற்று தோன்றினது முதல் ஏந்தி தாங்கினேன், செய்வேன், தாங்குவேன், வந்தேன், ஏந்துவேன், சுமப்பேன். அல்லேலூயா. கரங்களை பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த அறிவு ஆபிரகாமுக்கு இருந்ததால் தேவனுடைய வார்த்தையின்படி உடனடியாக அவன் செய்யணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவனுக்கு ஒரு சரியான அறிவு வேணும், வல்லமை கொடுத்த அறிவு வேணும். ஆமென். அவர்கள் வைத்திருக்கிற அன்பில் கபடு இல்லாமல் கலப்படம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய பிரசன்னத்தை சுமந்து நடக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியில் வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும். எல்லாரும் முழங்கால் படியோடு வச்சிருப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு நாளும் கண்டேனையா அண்ணா என்னை வெறுத்தேனையா, ஒரு நாள் உங்களை கண்டேனையா அண்ணா என்னை வெறுத்தேனையா, உந்தை பெரிதையா என்மேல் உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா என்மேல் உந்தை பெரிதையா.
அன்பே அன்பே உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்புக்கு ஈடா இந்த உலகத்தில் எந்த அன்பும் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு சவாலோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழலாம் என்றல்ல, சூழ்நிலை எப்படி கொடுமையா இருந்தாலும் சவாலோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. யானோக்குள் ஆழமான ஒரு சவாலின் சிந்தை இருந்தது. அனுதினம் நான் தேவனோடு சஞ்சரிப்பேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வேன். ஆழமான தீர்மானம், ஆழமான தீர்மானம். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அனுதினம் நான் என் தேவனோடு சஞ்சரிப்பேன், பரிசுத்தமாய் என்னை காத்துக்கொள்வேன். இந்த ஆழமான தீர்மானங்கள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள் வாழ முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்தவர்களாய் வாழ முடியும். அவரோடு உறவாட முடியும். எல்லாரும் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் நம்முடைய சமூகத்திலே வந்து உண்மை நாங்கள் ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் கர்த்தர் உதவி செய்திருப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக நாங்கள் எந்த நிலையில் வாழ்கிறோம் இருக்கிறோம் என்பதை ஒன்று தற்பரிசோதனை செய்யும்படியாக. ஆமென். நாங்கள் தேவன் வைத்திருக்கிற அன்பு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறோமா? சூழ்நிலைக்கு தக்கபடி நாங்கள் மாறி மாறி வாழ்கிறோமா என்பதை ஒன்று தற்பரிசோதனை செய்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆவியின் அனலின் அனுபவத்தை கட்டளையிடுகிறார். அலட்சியங்கள் நிர்வசனத்தை மாற்றும். கேட்ட வசனத்தோடு நம்முடைய ஜனங்களுக்குள்ள செயல்படட்டும். அந்த ஆசீர்வாதத்தை அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.